கவனித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா புரியும், பிரயோஜனமாகவும் இருக்கும், உங்களுக்கு இது ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆக்ஷன். எங்கடா மையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன். பெத்ததுக்கு ஒரு கடலை பெத்துக்கலாம். எந்த நேரம் பையத்துக்கு திங்க ஊரை சுத்த நான் சுட்டு சேர்க்கிறேன். என்னப்பா எப்ப பார்த்தா நீங்க போய் வண்டிக்கே இருக்கீங்க. கண்ணை வச்சுப்பேன் கண்டிப்பா வேணும். அப்ப நான் சொல்ற கேட்கவே கேட்க மாட்டியா? என்ன செய்யணும்? மெய்யூர் போனோம். மெய்யூர்க்கா? ஆமா. என்னப்பா அது மெய்யூர்? ஒண்ணு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணுமா? உங்க அம்மா வந்து இருக்கும்போது பையூர்ல இருந்த, இப்ப நம்ம பொய்யூர்ல இருக்கோம். மெய்யூர் போகணும். அது வழியை கண்டுபிடிச்சிட்டு அப்படவா? என்னப்பா டிஎன் மாதிரி பேசிட்டு இருக்க? பையூர் பொய்யூர் பெய்யூர் அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. மெய்யூர் போற வழியை கண்டுபிடிச்சு கொடுத்தா அப்பா சொத்து உனக்கு தான். சொத்து எனக்கா? கண்டுபிடிச்சு அப்பா கூப்பிடு. கண்டிப்பா நெசமா? கண்டிப்பா சத்தியமா? சத்தியமாடா? அம்மா மேல சத்தியமா? தாய் பேர் வர மாட்டியா? நீ சொத்து மாத்திட்டானே, நீ விடக்கூடாது. எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் மெய்யூரை. ஏன் மெய்யூர் தெரியுமா? ஏன் மெய்யூர் தெரியுமா? யார் கேட்கலாம் மெய்யூரா? ஏக்கா உங்களுக்கு தெரியுமா? ஏமா உங்களுக்கு தெரியுமா? அண்ணா உங்களுக்கு தெரியுமா? அழகா சிரிக்கிறாரு. அம்மா இல்லையா தெரியுமாயா? நீங்க யாருக்குமே தெரியலையே. எப்படியாவது எங்க அப்பா கிட்ட சொத்தை ஆட்டியா போடணும். சொத்தெல்லாம் நமக்கு தான். இப்ப கூடாது. எவனா கேட்கலாம்? இங்க ஒருத்தர் நல்ல வெளியில் சொல்லியமா இருக்காரு, சிரிச்சமாத்தோடு இருக்காரு, நல்ல பார்க்க கலரா இருக்காரு, செக்கச்சே இருக்காரு, அப்படியே அஜித்து மாதிரி நினைக்கிறேன். சரி நீங்க உங்களை கேட்டு போடுவோம். கண்டுபிடிச்சோம்னா நீ சொத்து நாளைக்கு தான். இந்த அப்பனை அப்படியே அதோட பத்தி விட்டுறணும். அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன எங்கிட்ட அண்ணா வணக்கம். வணக்கம். சரி அண்ணே வாங்க, நல்லா இருக்கீங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. ஏன்னா மெய்யூர்ங்கிற ஊர் தெரியுமா உங்களுக்கு? மெய்யூரா? என் அப்பா அந்த மெய்யூர் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரை கண்டுபிடிச்சேன்னா எனக்கு சொத்தெல்லாம் எழுதுறேன். அந்த சொத்துல கண்டிப்பா அவங்களை நல்லா பார்த்துக்குவேன். சரிங்களாண்ணே? சரி, அதற்கு அந்த மெய்யூருக்கு போற வழியை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க. அங்க டெய்லி போயிட்டு வந்துட்டு தானே இருக்கேன். அப்படியா? ஆத்தி அவர் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்காரோ? தெரியாதோ? சரி சரி சரி, கண்டிப்பா கண்டுபிடிச்சதான். சொல்லுங்க. இதோ மேற்கா போக. மேற்கவா? என்ன வடக்கனே? சரி போயா. சரி அப்படியே போனாக்கா இங்கிட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன் வீட்டுல இருக்கு. என்ன சொல்றாரு? சரி அண்ணே, சரி போயிடும். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு வந்து காலேஜ் இருக்கு. காலேஜா? என்ன இது காலேஜுங்கிறாங்க? என்ன மெய்யூர்? மெய்யூர் தெரியுமா? அதுக்கு இருக்கும் போல. இங்க போயாண்டு என்ன இங்கிட்டு போக சொன்னாரு, இப்ப இங்கிட்டு போக சொல்றாரு. என்ன புரியல. தயவு செய்து குழப்பம் இல்லாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சுட்டு பொறுமையா எங்களுக்கு பதில் சொல்லுங்க. மெய்யூருக்கு போற வழி வச்சா உனக்கு 10 லட்சம் தரேன். நீ என்ன கிழக்கம் போயாண்டு. கிழக்கவா? இது மேற்கல வச்ச. கிழக்க இந்த பக்கம் இல்ல. என்ன சொல்ற ஒண்ணுமே புரியலையே. முதல்ல இங்கிட்டு போக சொன்னாரு, அப்புறம் இங்கிட்டு போக சொன்னாரு, இப்ப இங்கிட்டு போக சொல்றாரு. வழி தெரியலையே. போனாலும் சரி கண்டுபிடிக்கணும். என்ன தடவுறாரு? ஐயா என்ன அண்ணே என்னத்த தடவுறீங்க? கண்ணு தெரியாம ஸ்கிரிப்ட் இது வச்சிருப்பாங்க. கண்ணு தெரியாம கம்பா? அட பாவி, கண்ணு தெரியாத கபாதியா நீயே? நீ யார் எனக்கு வழிகாட்ட போற? அட பாவி சண்டால போல உன்னை நம்பி நான் ஊரு கூட தெரியுது.
ஒரு குருட்டு பையில போய் அட்ரஸ் கேட்டுருக்கோமே. நல்லதா போச்சு, அம்மா கூட தள்ளி விட்டு கொல்ல தெரிஞ்சிருக்கியா. சரி 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 நம்ம இந்த குருட்டை கிட்ட வந்து தப்பிச்சிட்டோம். இனியா ஒழுங்கு அட்ரஸ் கேட்கணும். யார்கிட்ட அட்ரஸ் கேட்கலாம்? யார் இருக்காங்க? யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்களே. சரி நேரம் வேஸ்ட். யாரும் நல்ல 10 பரோட்டா சாப்பிட்டு 20 இட்லியை சாப்பிட்டு படுக்க தூக்கிட்டு இருக்கலாம். ஏய் இங்க ஒரு ஆள் இருக்காப்ல, பார்க்க சூப்பரா இருக்காப்ல. இவர் தான் சரியான ஆளா இருக்கும். கண்டிப்பா இவர்கிட்ட கேட்டுருவான். இவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா நம்ம வெயிலுக்கு போறவங்களுடைய வழியை கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. இன்னைக்கு போகணும், அட்ரஸை கண்டுபிடிக்கணும், ஊரை போய் கண்டுபிடிச்சு எங்க அப்பைகிட்ட சொல்ல அட்டை போடுறோம். ரைட்டு அண்ணே, வணக்கண்ணே. அண்ணே வணக்கண்ணே. என் பேர் வைரமுத்து. வணக்கண்ணே. எங்க ஊரு வளையங்குளம். என்ன இது? சரி, பார்க்க நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. எனக்கு இந்த வெய்யூருக்கு போற வழி தெரியுமா? பாய் செத்து 2 மாசம் ஆகுது. பாட்டி சொல்லிட்டு 2 மாசம் ஆகுதா? என்னடா இது? சின்ன முயற்சி பண்ணி பார்ப்போமே. அண்ணே, இந்த வெய்யூருக்கு போற வழியை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கோட்டரும் ஆஃபாய் நான் வாங்கி கொடுத்துறேன். பொண்ணு பார்க்க வேணாம்யா. பொண்ணு பார்க்க வேணாமா? என்ன இது? கோட்டரும் ஆஃபாய் பண்ணா பொண்ணு பார்க்க வேணாங்கிறாரு. அண்ணே, இந்த வெய்யூர் அப்படிங்கிற ஊருக்கு இருக்காமல, அந்த அட்ரஸ் எனக்கு கொடுங்க. அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யறேன். இல்லை கையா விழுந்து எத்தனை நாள் சும்மா 2 பிள்ளை இருக்கா வாங்கிட்டு இருக்கா? ஐயோ, சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கையா? சொல்லியா? நெய்யூர், நெய்யூர் போற வழி தெரியுமா? பொண்ணு பார்க்க முட்டை முட்டையை பேசுறானே, காதல மாட்டிருக்கான எடுத்து சொல்லுவான். நெய்யூர், நெய்யூர், நெய்யூர். செவிட்டு போயிடாத. செவிட்டு பையில போய் இவ்வளவு பேசிக்கப்பா. சரி 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 சரி. ஒரு குடலைகிட்ட மாத்தி கொல்ல தெரியா, ஒரு செவிலிட்ட மாத்தி கொல்ல தண்ணியெல்லாம் வைக்க வச்சுட்டானே. சாப்பிட்ட சாப்பாடுலாம் செஞ்சு போச்சு. என்ன செய்யல? என்ன யாரை பார்க்கலாம், யாரை பார்க்கலாம்? யாராவது நல்லா இருக்காங்களா? பாசமானவங்க, பேசமானவங்க. யாத்தி என்ன ஒரு மாதிரி நடந்துள்ளாரு. பார்க்கவே சூப்பரா இருக்காரு, சூப்பரா இருக்காரு. பசங்களோட கேட்கணுமா? லுக்கு அப்படியே அஜித் மாதிரி இருக்கு. அப்படியே விஜய் மாதிரி ஆடுறாரு. சூப்பர். ஒரு திருசன் கேட்போம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் தல. வணக்கம். சரி நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன். பாக்கிறதுல ஆமா சூப்பரா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. என்ன சட்டை இப்படி போட்டுக்க? என்ன மாதிரி போடு? சரி சரி. இந்த ஊர்ல நீங்க வரமானவர் நினைக்கிறேன். ஆமா, இந்த ஊர் எம்எல்ஏ தெரியுமா? ஆமா, அந்த எலெக்ஷன்ல நிக்க வச்சேன். அப்படியா? இந்த கடவுள் டாம் கண்டோர்ல இருக்கு. டிவி கண்டிப்பா பெரிய ஆளா தான் இருப்பாரு. இந்த ஊர்ல பெரிய ஆள் இருந்தா அவரை பிடிச்சதை கண்டிப்பா அனுப்பிச்சு. இந்த நாடாளுமன்றத்துல ஆமா கண்டோர்ல ஓடுது. அப்படியா? சரிங்க சரிங்க. ஒரு சின்ன விஷயங்க, நீங்க பெரிய ஆள் தெரியுது. எனக்கு ஒரு மெய்யூருக்கு போற வழி மாதிரி கண்டுபிடிச்சு சரியா? என் அப்பே சுத்தா எனக்கு தரேன் இருக்கா. அது அப்படியே ஒரு காவாசி உனக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து மெய்யூருக்கு போற வழியை சொல்லி தரேன். இந்த பக்கம் போனீங்கன்னா மலை இருக்கிற பாரு, அதுல பூரா என் இடம் எடுத்துக்கலாம். எனக்கு மலையில வேணே, எங்க அப்பா சொத்து தானே வேணும். எனக்கு மெய்யூருக்கு போற வழியை மட்டும் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருக்க எல்லா தோப்பும் என் பேரு, எல்லா இலையும் என் பேர் எழுதியிருக்கோம். எனக்கு தோப்பு வேணாம், மழை வேணாம். எனக்கு மெய்யூருக்கு போற வழியை மட்டும் காட்டுனேன். இந்த ரோடெல்லாம் நான் போட்டேனே. வானத்துல போது பிளேட்டு, தரையில போது ட்ரெயின், தடி வச்சு அப்படியே இடிச்சிட போகுது. தள்ளி நிற்கவா? இன்னும் ட்ரெயின் போது கண்டுல ட்ரெயின் போகுதா? என்ன இது ட்ரெயின் மூன்று சவுண்ட் காது இருக்கல காதல கேட்கல. என்ன ஒரு வழக்கமாவே பேசுறியா? என்ன நீ திரும்பி போயா? இத்தனை நாள் ஓடுறோம் கண்ணு தெரியல. நான் திருப்பி போயா? என்ன சட்டம் ஒரு நியூஸா இருக்கு.
வெயிட் பண்ணா நான் சொல்றேன். சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா, எனக்கு சொத்தால வேணாம்பா. என்னடா சொல்லுடா, நீ உங்க அம்மா வந்து இருக்கும்போது பையூர்ல இருந்த. ஆமாப்பா. சரியா, நான் இருக்கா? இருக்குப்பா, நல்லா குரல் மாதிரி உட்காந்துருக்கேன் 10 மாசமா. நல்லா போய் சொல்றேன். சரி, இப்ப பொய்யூர்ல இருக்க. இது பொய்யுமா? எல்லாம் பொய்யூர்ல இருக்கும்பா. அப்படி அந்த உலகமெல்லாம் பொய்யா? உலகமே பொய் தான் இருக்கு. ஐயோ, ஆமா சொல்லியிருக்காங்க. இந்த உலக நாடக நாடா பொய், நம்மளாம் நடிகர் சொல்லியிருக்காங்க. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அப்ப இதெல்லாம் பொய்யூரா? இந்த நாடி போகணுமா வேணாமா? ஆமாப்பா, இந்த பொய்யில் எனக்கு வேண்டாம். அது மெய்யூர் எங்க இருக்கு? நான் வழி சொல்றேன். சொல்லுங்கப்பா, எப்படி போறோம்? என்ன இதுதான் பொய்யூர் போற வழி. என்னது இது? பேர் என்னது? இதுதான் பைபிள். பைபிளா? ஆமா. இந்த இந்த ஆ, பொய்யூர் பையூர்ல கடந்து மெய்யூர் போலாம். அப்படியா? அங்கதான் நித்தியமான வாழ்வு இருக்கு. அப்படியாப்பா? இதை படிச்சாதான் போக முடியுமா? 3 திருட்டு பசங்களோட சேர்ந்து வாங்கினா ஐயே, கிளம்புவா. சத்தியமா இந்த கிரிக்கெட்ல போகவே மாட்டேன்பா. பையூர் போனா இதான் வழி. சரி சரி சரிப்பா. அப்ப இதை படிச்சா கண்டிப்பா போயிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. சிந்திக்கக்கூடிய நாடகத்தை பார்த்தீங்க. நீங்க இருக்கக்கூடிய இடம் 10 மாதத்துல தாயின் கர்ப்பப்பையில நாம் இருந்த வாழ்க்கை வந்து பையூர். அந்த பைக்குள்ள நம்ம அடங்கி ஒடுங்கி வாழ்ந்துருக்கிறோம். அதுக்கு பின்பாக அந்த இடத்துல கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, வாயால பேச முடியாது, எதையும் உணர்ச்சி பூர்வமாக செய்ய முடியாது. அந்த பையனை வாழ்ந்துருக்கிறோம். அதன் பின்பாக பொய்யூர் என்ற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியும், கேட்க முடியும், பேச முடியும், உணர முடியும். ஆனால் நீங்கள் எல்லாம் எதற்காகனா இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்கு. மெய்யூர் அப்படிங்கிற நிச்சயமா வாழக்கூடிய சொர்க்கலோகம், கைலாசம், வைகுண்டம் அப்படிப்பட்ட இடம். பாவக்காயை வச்சுட்டு பல்லவம் போக முடியாது, கத்திரிக்காயை வச்சுட்டு கைலாசம் போக முடியாது. ஐயா அம்மா, அதற்கு பரிசுத்தமான வாழ்க்கை வேணும். ஒரு சாதாரணமான கோயிலுக்கு போனா கூட குளிச்சு தலைமொழிக்கு சுத்த பத்தமா கோயிலுக்கு போறவங்க இருக்காங்க. அதே மாதிரி பரலோகம் இருக்கு. அந்த இடத்துக்கு போகணும்னா பரிசுத்தமா வாழணுமா? பரிசுத்தமா வாழணும்யா. இந்த உலகத்துல நிறைய பேர் வழிகாட்டலாம், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும்னு. ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அவர்கள் முயற்சி தோற்று போயிடும். அவர்கள் குருடா இருக்காங்க, ஏன்னா அவங்க வழி தெரியாது. செவிடா இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவுதான் கத்துனாலும் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் கண்ணீரை வடித்தாலும் பார்க்க முடியாது. அவர்கள் குருடரும் செவிடருமா இருக்காங்க. இன்னொரு குரூப் இருக்காங்க, தவறான முறையில் உங்களை வழிகாட்டக்கூடிய கிறுக்கர்கள். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம். ஐயா அம்மா, அப்படிப்பட்டவங்க மாட்டிக்க வேண்டாம். உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தோழனாக, ஒரு நண்பனாக, ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, கைகொடுத்து உதவக்கூடிய உடல் பிறப்பாக, பங்காளியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்பாவை பார்த்த அப்பா, அம்மாவை பார்த்த அம்மா, சகோதரனை பார்த்த சகோதரன், பங்காளியை பார்த்த பங்காளி, ஒரு டீச்சரை பார்த்த நல்ல ஒரு ஆசிரியர். எல்லாத்துக்கும் எல்லாமாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில சொல்லியிருக்கிறாரு, நான் தான் வழியும் சத்தியமா இருக்கக்கூடிய ஜீவன் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் ஒருவர் தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் மெய்யூருக்கு போகக்கூடிய வழியை கண்டுபிடிச்சு நிச்சயமா சந்தோஷமா, கவலை இல்லாம, கஷ்டம் இல்லாம, பானை இல்லாம, கண்ணீர் இல்லாம, பசி இல்லாம, தாகம் இல்லாம, போராட்டம், சூடு, வினயம், வஞ்சகம், சூழ்ச்சி, பொறாமை இதெல்லாம் இல்லாம அன்பு நிறைந்த இடம் தாமா அந்த மெய்யூர். அந்த இடத்துக்கு போனோம்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் தான் மறித்து உயிரோடு கூட எழுந்தார். இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், பேசுகிறதையும் இருக்கிறார். நன்றி. அடுத்தபடியாக கேசரி நாடகம்.